அந்த நாட்டுல வந்து ஒரு நடிகனா இருந்தா போதும் பத்மபூஷன், பத்மஸ்ரீ, எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி எல்லாமே கிடைக்கும் உண்மைதான், அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மைதான். நீங்க என்னதான் சமூக செயற்பாட்டுல வந்து மக்களுக்காக உங்களுடைய ரத்தத்தையே சிந்திச்சு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாலும், உங்களால எதுவுமே ஆக முடியாது. ம். ஒரு கூத்தாடி ஆகுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே ஆகலாம். இப்ப நீங்க அஜித்துக்கு குடுத்துருக்கீங்க. அஜித் என்ன செஞ்சிருக்காரு? அவரு குடும்பம் நல்லா இருக்கு. ஒரு 350, 400 கோடிக்கு வந்து ஒரு 5 தலைமுறைக்கு நல்லா வாழும். ஆனா அவரு கார் ரேஸ்ல சமீபத்துல ஜெயிச்சாரு. அதனால அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் இல்லம்மா. அப்படின்னு சொன்னா ஏன்னா இப்ப எல்லாருமே நீங்க அப்படித்தானே குடுக்குறீங்க. ஒரு 5 நடிகர் குடும்பம், 5 தலைமுறை, 6 தலைமுறைக்கு அவரு குடும்பம் நல்லா வளமா வாழும். இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அர்ப்பணிச்சாங்களா? ரூ. 1 காசு கூட கொடுக்க முடியாது. சம்பாதிச்சு உள்நாடு, வெளிநாடு, உள்நாடு, வெளிநாடுன்னு முதலீடு செய்கிறாங்க. இது போன்ற நபர்களுக்கு தான் இந்த மாதிரி பதவிகள்லாம் தேடி வருதுன்னா, அதன் அந்த விஷயத்தை தான் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இதில் என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு சமூக செயற்பட்ட ஒரு காலம் வந்து பத்மவிஷ்ணாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அந்த விருதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பணி தன்னுடைய வாழ்நாளில் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்த மக்கள் பணி செஞ்ச நபர்களுக்கு கொடுக்கப்படும். இது யாருக்கு அப்படி தராங்க?